இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது சின்ன பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப இஷ்டமான ரெசிபி. நான் வந்து சென்னையில் இருக்கும்போது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நான் இப்போ தான் நான் வீட்டில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா, கேபேஜ், கேரட், வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லாட்டி சாதாரண சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கனாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேபேஜ், கேரட், வெங்காயம், கொத்தமல்லி இது மட்டும் போட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் கேபேஜ் வந்து எவ்வளோ அளவு இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட்டாக நீங்கள் கேரட் எடுத்துக்கோங்க. ஒரு கால் சைஸ் கேபேஜுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட் வந்து சரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம்னா ஒரு 1/2 எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா அந்த சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நம்ம நல்லா எல்லாம் அந்த தண்ணி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் பிசையணும். இப்போ நம்ம மைதா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா ஹார்டாக நம்ம பிசையணும்னு கிடையாது. இப்போ நம்ம சைடில் வந்து ஒரு ஈர துணி வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக பொடிசாக கட் பண்ண முடியுதோ அவ்வளோ பொடிசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மல் நீங்கள் கிரேட்டர் மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸ் கேரட்டையும் வந்து நல்ல பொடிசாக சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம வெங்காயத்தை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 1/2 kg போன்லெஸ் சிக்கனை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு கிரவுண்ட் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிரவுண்ட் பேஸ்ட்டை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் சிக்கன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் சிக்கனை மட்டும் விட்டுட்டு நார்மல் வெஜிடபிள்ஸ் இந்த கேபேஜ், கேரட், வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வெஜ் மோமோஸாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனையும் வந்து இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்து நல்லா இந்த சிக்கன் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நம்ம இப்போ இதில் சேர்த்து கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி இலையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, உங்களுக்கு இஞ்சி பிடிக்கலைன்னா நீங்கள் இஞ்சியை நீங்கள் விட்டுறலாம். பட் இஞ்சி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் இல்லாட்டி நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் வரும் அந்த யூஸ் பண்ணால். இப்போ அதில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட அந்த சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயும் நீங்கள் ஊற்றிக்கலாம் வேணும்னா. கொஞ்சமாக தண்ணி நீங்கள் தெளிச்சா மட்டும் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லாட்டி அப்போ ரொம்ப நமக்கு லிக்விட் மாதிரி ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்.
இப்போ நம்ம மொமோஸ்குள்ள இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து சூப்பரா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்டர் அந்த மொமோஸோட அந்த wrap வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்க ஒரு உங்க கிச்சனோட ஸ்லாப்போ இல்லாட்டி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல கொஞ்சம் மைதா மாவு கீழே நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாவு நல்லா தேய்க்கிற மாதிரி இந்த மைதா மாவையும் நம்ம நல்லா தேய்க்க போறோம். நம்ம எதுக்கு கீழே கொஞ்சம் மைதா மாவு போடுறோம்னா அப்பதான் வந்து கீழே வந்து ஒட்டாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மைதா மாவு நீங்க தேய்க்கும் போது ரொம்ப நீங்க திக்கா நீங்க தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் நீங்க தின் லேயரா தான் இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க மொமோஸ் சேர்க்கும் போது நல்லா கொஞ்சம் தின்னா இருக்கும். இல்லாட்டி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தின்னா நம்ம தேய்ச்சிட்டோன்னே நம்ம இது வந்து ஒரு நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வச்சு இந்த மாதிரி நீங்க ரவுண்ட் ரவுண்டா நம்ம ஷேப் ஆக்கிக்க போறோம். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் நம்ம பண்றோம்னா அப்பதான் எல்லா மோமோஸும் வந்து ஒரே ஈக்குவல் சைஸ் ஒரே ஈக்குவல் ஷேப்ல இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல பண்ணிட்டு இப்போ அதில் ஒரு ஒரு சர்க்கிளையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த இது எல்லாமே அப்படியே நம்ம எடுத்தோம்னா அந்த சர்க்கிள்ஸ் நமக்கு தனியாக நம்மளுக்கு வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுத்தீங்கன்னா அந்த சர்க்கிள்ஸ் மட்டும் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம மற்ற மாவு எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பாக நம்ம பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப ஸ்டஃப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டஃப் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமா நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அகைன் ஒரு ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ், ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ், ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். இல்லாட்டி அப்போ அது பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லா கார்னர்ஸையும் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி இன்னொன்னுலயும் வந்து கொஞ்சமா நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு சைடா நம்ம எடுத்துட்டு ஒரு மடிப்பு அப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். ஒரு மடிப்பு ஒரு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். திருப்பி ஃபோல்ட் பண்ணி நல்லா அமுக்கி விட்டுருணும். இந்த மாதிரி நல்லா நம்ம இந்த பக்கம் நல்லா இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னே இப்போ இன்னொரு பக்கத்தை எடுத்துட்டு நல்லா இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அந்த நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். நீங்க இது பண்ணும்போது கை வந்து வெட்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரையாவே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம கையில வந்து மாவு ஒட்டாம நம்ம இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம எல்லா மோமோஸும் நம்ம நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம டைட்டா நம்ம wrap பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது வந்து இட்லி குக்கர்ல நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி நம்ம இதையும் வந்து ஸ்டீம் பண்ணிக்க போறோம். அதுக்கு நம்ம கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இட்லி தட்டுல வந்து கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்றோம். அப்பதான் வந்து அது வந்து ஒட்டாம இருக்கும். இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டோன்னே அந்த இட்லி தட்டுல இந்த மொமோஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க போறோம். ஒவ்வொரு இட்லியும் நீங்க ரெண்டு ரெண்டு நீங்க வைக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம தண்ணியும் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டு உள்ள வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இது வேகட்டும். நீங்க இட்லியை நீங்க எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க நல்லா இதை மூடிட்டு நல்லா
வேக வச்சுருங்க. இப்போ இந்த மொமோஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரெடியாக இருக்க டைமில் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாய்லிங் வாட்டரில் வந்து ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அது ஆட் பண்ணிக்கிறோம். இதோட சேர்த்து ஒரு 4 இல்லாட்டி 5 காஞ்ச மிளகா. உங்ககிட்ட வந்து காஷ்மீரி சில்லி இருந்தால் கூட நீங்கள் அதையும் வந்து ஒரு 3 நாள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இது இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ஃபில்டர் பண்ணிட்டோன்னே கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிட்டோன்னே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த டொமேட்டோ, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த கடையிலையும் நீங்கள் மோமோஸ் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ சாஸ் வந்து சைடுக்கு தருவாங்க. அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பர்ஃபெக்டான சைடு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் மோமோஸும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம மாட்டி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன் மோமோஸோட இந்த டொமேட்டோ சாஸும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சு இது சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.